ஹலோ வெல்கம். தமிழ் 8ஆம் வகுப்புலேருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 1. பாரதியார் இயற்றிய இதழ்களின் பெயர் என்ன? விடை இந்தியா, விஜயா. 2. பாரதியார் நடத்திய உரைநடை நூல்கள் எவை? விடை சந்திரிகையின் கதை, தராசு. 3. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எவை? விடை எழுத்து, சொல், பொருள். 4. கண்ணெழுத்து படுத்த என் பல்பொதி என்று கூறும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். 5. தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? விடை வீரமாமுனிவர். 6. தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? விடை அச்சுக்கலை. 7. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவணர் நூலகமும் அமைத்தவர் யார்? விடை ரா. இளங்குமரனார். 8. இடையின மெய் எழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? விடை கழுத்து. 9. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? விடை தலை. 10. கவிஞனர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? விடை வாணிதாசன். 11. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது எது? விடை குறிப்பு வினைமுற்று. 12. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? விடை கல்லாதவர். 13. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? விடை 36 ஆண்டுகள். 14. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர் யார்? விடை சுஜாதா என்ற ரங்கராஜன். 15. முற்றுப்பெறாமல் எஞ்சியிருக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை எச்சம். 16. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் எச்சம் எது? விடை குறிப்பு வினையெச்சம். 17. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை குமரகுருபரர். இயற்கை ஓவியம் எதுன்னு பாருங்க, 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம், கலித்தொகை. அடுத்து இயற்கை வாழ்வியலும் எதுன்னு பாருங்க, திருக்குறள். அடுத்து இயற்கை இன்பக்களம், இன்ப வாழ்வு எதுன்னு பாருங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இயற்கை இன்ப வாழ்வு. சரியா? அடுத்து இயற்கை தவம் எதுன்னு பாருங்க, சிந்தாமணி. அடுத்து இயற்கை பரிணாமம் எதுன்னு பாருங்க, கம்பராமாயணம். அடுத்து இயற்கை அன்பு எதுன்னு பாருங்க, பெரிய புராணம். அடுத்து இயற்கை இறையருள் அப்படின்னு எந்த நூல்கள் அழைக்கப்படுதுன்னு பாருங்க, தேவார, திருவாசக, திருமொழிகள். சரியா?